Assalamu alaikum friends. Welcome to NJF Creation. இன்னைக்கு நம்ம சேனலில் நான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஈஸ்டே இல்லாமல் ஈஸியாக நான் செய்யலாம். அது நம்ம இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் இன்றைக்கி 4 டீஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா அது அப்படி நுரைச்சி வரும். பாருங்கள் எப்படி நுரைச்சி வருதுன்னு. இப்போ இதை நம்ம மாவுலேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துட வேணாம். நல்லா கையை அழுத்தம் கொடுத்து பிசையணும். ஒரு 15 நிமிஷமாச்சும் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. மாவு இந்த பதம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம பிசைஞ்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம 3லேருந்து 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ நான் 4 மணி நேரம் கழித்து தான் இன்றைக்கி மாவு பார்த்துருக்கேன். எவ்வளோ மாவு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஈஸ்ட்டு சேர்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நமக்கு மாவு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இன்னொரு வாட்டி நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு மாவை உருட்டிக்கலாம். இந்த சைஸில் மாவு உருட்டிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம உருட்டிக்கலாம். இப்போது நம்ம மாவு வளர்த்துடலாம். நான் மாவு வளர்க்குறதுக்கு கரிஞ்சீரகம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். வீட்டில் கரிஞ்சீரகம் இல்லை அப்படின்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். மாவு உருட்டும் போது சில பேர் இதெல்லாம் சேர்த்து உருட்டுவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் நாளைக்கு மாவு வளர்க்கும் போது அதெல்லாம் சேர்த்து நான் வளர்க்க போகிறேன். அதே மாதிரி மல்லிக்கீரையும் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதையும் இதே மாதிரி சேர்த்து வளர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வளர்த்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை ஓ ஷேப்லேயோ நீங்கள் வளர்த்துக்கலாம். அதே மாதிரி மாவு ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மெல்லிசாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி வளர்த்துக்கோங்க. அப்புறம் கார்லிக் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நைஸாக கட் பண்ணி அதையும் நம்ம மாவு வளர்க்கும் போது சேர்த்து வளர்த்துக்கலாம். இப்போ நம்ம வளர்த்த மாவில் ஒரு பக்கம் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதிகமாக சேர்க்க வேணாம். லைட்டாக நம்ம தோசைக்கல்லை ஒட்டுற அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ நம்ம இதை தண்ணி இருக்கிற பக்கத்தை தவாவில் சேர்த்துக்கலாம். தவாலே அதை அப்படியே ஒட்டிக்கும். ஆனால் அதிகமாக சூடு வரத்துக்கு முன்னாடி தவாவை அப்படியே புரட்டி காமிச்சிருங்க. இந்த மாதிரி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்துடும். அதிகமாக சூடு வந்துச்சுன்னா மாவு அப்படியே உங்களுக்கு அடுப்பிலே உளுந்துடும். அதனால் சூடு வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி சுட்டி எடுத்துருங்க. அதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தோசை திருப்பிலேயே நீங்கள் நான் செய்யலாம். ஒரு பக்கம் தவாவில் ஹீட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கத்தை இந்த மாதிரி தோசை திருப்பிலே வச்சு சுட்டி எடுத்துக்கலாம். என்கிட்ட ஸ்டாண்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டாண்ட்லேயே நான் செஞ்சுடுவேன். 3மே உங்களுக்கு ஒரே டேஸ்ட்டில் தான் கிடைக்கும்.
இந்த மாதிரி நீங்கள் புரட்டி போட்டு சுட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஈஸ்ட் இல்லாமல் ஈஸியாக நம்ம நான் பண்ணியாச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.